கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு எண்ணிக்கை 43ஆக அதிகரித்துள்ள நிலையில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி சின்னதுரையை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் குடித்தவர்களுக்கு வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 43 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் சிலரது நிலைமை மோசமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி சின்னதுரை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்த தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் அண்ணாமலை, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், வி.கே. சசிகலா மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தனர். இதேபோன்று பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்த திருமாவளவன் தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 24ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். அவ்வாறு கடுமையான விதிமுறைகள் இருந்தும் எவ்வாறு அது தாராளமாக கள்ளச்சந்தையிலே புழங்குகிறது என்ற கேள்வி எழுகிறது. அதிகாரிகளுக்கு தெரியாமல் அல்லது அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் மெத்தனால் கள்ளச்சந்தை வியாபாரம் நடக்க முடியாது. எனவே தமிழக அரசு இந்த மெத்தனால் தொடர்பான கள்ள வணிகம் குறித்து தீவிரமான புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும் அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி விசாரித்து தண்டிக்கிற வகையில் புலன் விசாரணையை வலுப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். போதையில்லா தமிழகம் என்ற முதலமைச்சரின் முழக்கம் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, தமிழகத்தில் தேர்தல் அரசியல் மட்டும்தான் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டிய அரசு கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மிகவும் தவறான முன் உதாரணம் என்று விமர்சித்தார்.